மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் கலந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு அரசியல் பரபரப்புல தமிழக முதல்வரிடம் ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது என்ன கேள்வினா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதானியுடனான சந்திப்பு குறித்து ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டபோது, திரு முதல்வர் அவர்கள், அவருக்கு என்னங்க, அவரு வேலை வெட்டி இல்லாம இருக்காரு, அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த கேள்வி ஒரு முதல்வர்கிட்ட இருந்து வந்தது எப்படி சார் இருக்கு? இல்ல, இந்த கேள்விக்கான பதில் முதல்வர்கிட்ட இருந்து நேரடியா வரல. அது ஒரு மாதத்திற்கு முன்பு அதானி சென்னைக்கு வந்தார். அதானியை திமுகவை சார்ந்த அனைவரும் விமர்சனம் செய்கிறார்கள். மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா அரசு அதானி மற்றும் அம்பானி இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று திமுகவை சார்ந்தவர்கள் பேசாத ஒருவர் கூட இல்லை. இப்படி பேசிட்டு இருக்கிற அந்த அதானி சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அதானியை ரகசியமாக சந்தித்ததன் மர்மம் என்ன? பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா எழுப்பிய கேள்வி. இது சம்பந்தமா ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. உடனே பதில் சொல்ல தெரியல ஸ்டாலினுக்கு. ஏன்னா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வெளியிட்ட அறிக்கையை என்னன்னு பார்க்கல. அதை பார்த்திருந்தாதானே பதில் சொல்ல முடியும். பார்த்திருந்தாலே ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல தெரியாது, அது வேறு. அந்த அளவுக்கு ஒண்ணு மெத்த படித்த மேதாவி கிடையாது ஸ்டாலின். சொல்ல போனால் எந்த ஒரு கேள்விக்கும் உடனடியாக பதில் சொல்கின்ற ஆற்றல் இல்லாதவர். கலைஞர் கருணாநிதியை த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, நினைவாற்றலுக்கு பெயர் போனவர், சமயோசித புத்தி நிறைந்தவர், எந்த ஒரு கேள்விக்கும் சமயோசிதமாக பதில் சொல்லக்கூடியவர். கருணாநிதியுடைய பிள்ளை என்னன்னு கேட்டீங்கன்னா, சமயோசிதமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா யோசிக்கிற பழக்கமே கிடையாது. சிந்திப்பது ஸ்டாலினுக்கு என்றைக்கும் இயலாத செயல். சிந்திப்பதையே தொலைத்து விட்டவர். கேள்வி கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவரு கேள்வி கேட்ட உடனே டாக்டர் ஐயா என்ன அறிக்கை விட்டாருங்கிறதே ஸ்டாலினுக்கு தெரியல. அதனாலதான் உடனே பதில் சொல்லாம போயிட்டார். பின்னால போன பின்னால அங்க யாரோ சொல்லி இருக்காங்க. அந்த சொன்னவன அந்த அறிக்கையை படிக்கல. இல்லைன்னா ஒண்ணு அதானியை சந்திச்சேன்னு சொல்லுங்க, இல்ல சந்திக்கலன்னு சொல்லுங்க, அல்லது அதானிய மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்னு சொல்லுங்க, அதானியை எங்களை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. எதையுமே சொல்லல. அங்க என்ன பதில் சொல்லணும்னு ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்தா பாத்தீங்களா, அவனுக்கும் தெரியல. அவனும் டாக்டர் ராமதாஸுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டான். இவர் யோசிக்காம அதையே பதில சொல்லிட்டு போயிட்டார். இப்ப சொல்லிவிட்டு மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆப்பஸ்ட குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஆப்பஸ்ட் பால் மாட்டிக்கிச்சா, இப்ப ஆப்ப எடுத்தா என்ன ஆகும்? வால் அந்து போயிடும். இப்ப புலிவால். சரிங்க சார். ஒரு முதல்வர் நம்ம அப்படி விமர்சிக்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கேள்வினால தமிழகத்துக்கு தேவையில்லாத அதாவது ஒரு முதல்வரா பதில் சொல்லி இருக்கணும். ஒரு முதல்வர் அரசியல் நாகரிகத்தோட பதில் சொல்லி இருக்கணும். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா உண்மைக்கு புறமா சொல்லி இருக்காருன்னு கூட சொல்லு, அல்லது அதானியை சந்திக்கலன்னு சொல்லு, அல்லது சந்திச்சேன்னு சொல்லு. சந்திச்சேன்னு சொன்னா எதுக்கு சந்திச்சீங்கன்னு கேள்வி வரும். அது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதானியை சந்திச்சிருந்தா, அவர் முதலமைச்சரா இல்லாம எந்த பொறுப்பு இல்லாம போய் அதானியை சந்திச்சிருந்தா அது வேறு. அவர் ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டில் சூரிய ஒளி மின்சார திட்டத்துக்கு அதானி முதலீடு செய்திருப்பதாக செய்தி இருக்கு. அதானி கிட்ட இருந்து சூரிய ஒளி மின்சாரம் வாங்கியதா தகவல்கள் இருக்கு. ஆனா இவர் எதுக்கு அதானியை சந்திச்சாருன்னு கேள்வி எழுப்புனா, நீங்க அதானியை சந்திக்கலன்னு சொல்லணும், அல்லது சந்திச்சேன்னு சொல்லணும். சந்திக்கலன்னு சொன்னா நீங்க எப்ப சந்திச்சீங்கன்னு ஆதாரம் வெளியே வரும். சந்திக்கலன்னு சொன்னா ஏன் பொய் பேசுனீங்கன்னு வரும். வசமா மாட்டிக்கிட்டாரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அதனால எவனோ ஒருத்தர் சொன்னா அது இவர் அடிச்சு விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். பாமக எதிர்வினை ஆற்றுறாங்க. பாமகவோட சேர்ந்து தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாங்க.
இல்ல சார், இவருடைய இந்த பதிலால தமிழகத்துல தேவையில்லாத ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுதுன்றது பார்க்க முடியுது. அதுல குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்து இதை வன்மையா கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சு மட்டும் இல்லாம இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். நீங்க வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் எங்களுடைய கட்சி இளைஞர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு செய்தியும் அவர் வெளிப்படுத்துறாரு. இது வந்து அரசுக்கு அச்சுறுத்தல மாதிரி இருக்கே சார். பாமக இளைஞர்கள் எதுக்கு வேணாலும் கட்டுப்படுவாங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸோ சொல்றதுக்கு எல்லாம் கட்டுப்படுவாங்க. ஆனா பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா ஒருத்தர் அவதூறா பேசுறா, அது முதலமைச்சரா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, பாமகவுடைய இளைஞர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. வீதியில் இறங்கி போராடுவாங்க. ஏன்னா இது போராடுவதற்காகவே பிறந்த ஒரு சமூகம். பாமக கடந்து வந்த பாதையே போராட்ட பாதை தான். எப்படி போராடணுங்கிறதே தமிழக அரசியல் கட்சிகள் மட்டுமில்ல, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பாமகவை பார்த்தா பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நீங்க வருத்தம் தெரிவிக்கலாம், அதற்கான எதிர்வினையை எங்களுடைய கட்சிக்காரர் ஆற்றுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, நியூட்டன் தேடலா. அதனால இந்த எதிர்வினையை பற்றி கவலைப்படாமல் எதிர்வினை ஆற்றுவதில் பாமக என்னைக்கு தயங்கதே இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு. அவரு அந்த பதிவிலேயே சொல்றாரு, அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னுடைய கருணை காட்டலன்னா இன்னைக்கு கலைஞருடைய சமாதி இதுல இல்ல, பீச்சில் இல்லைன்றாரு. இதை வந்து சுட்டி காட்டுற மாதிரி தோணலையா சார் உங்களுக்கு? இல்ல, சுட்டி காட்டாம என்ன பண்ணுவோம்? காட்டுவோம் இல்ல. அன்னைக்கு நள்ளிரவுல வந்து காத்து கிடந்தீங்கல்ல. தமிழ்நாட்டை கலைஞர் கருணாநிதி எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டாரு. அண்ணாவிற்கு பின்னால திமுகவை கபலீகரம் பண்ணாரு. அதான் கண்ணதாசன் ஒரு பாட்டிலேயே எழுதினான், அழகாக தோற்றும் ஒரு கருணாகம் கண்டேன் எழுதினான். கருணாநிதி கண்டேன் எழுதினா சென்சார்ல அனுமதிக்க மாட்டாங்க. அழகாக தோற்றும் ஒரு கருணாகம் கண்டேன், அநியாயம் செய்பவருக்கு மரியாதை கண்டேன், கொள்ளையடிப்பவன் யோகியனை போல ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போல வாழ்கின்றான். கருணாநிதிக்கு எழுதின பாட்டு தானே கண்ணதாசன் எழுதினது. இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற இந்த காலத்தில் கண்ணதாசன் தான் எப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பார்? கற்பனை பண்ணி பாருங்க. அழகாக தோன்றும் ஒரு கருணாகம் கூட சொல்லியிருக்க மாட்டாரு. அழகாக தோன்றும் ஒரு கரப்பான் பூச்சி கண்டேன், அது விஷத்தையே கக்குவதை நாளெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார். கலைஞர் அளவுக்கு முதிர்ச்சி வந்து ஸ்டாலினுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, கலைஞர் அளவுக்கு முதிர்ச்சி ஸ்டாலினுக்கு கிடையாது. வயசுலயும் சரி, அரசியலையும் சரி. சார், நீங்க எழுதி கொடுப்பதையே ஸ்டாலினால சரியா படுத்து படிக்க முடியாது. எழுதி கொடுப்பதையே சரியாக பார்த்து பேச முடியாத நிலைமை எல்லாம் ஸ்டாலின் இருக்கார். உதாரணத்துக்கு நீங்க ஸ்டாலின் இரும்பு பெண்மணின்னு எழுதி கொடுங்க, குறும்பு பெண்மணின்னு படிப்பார். இல்லனா பூனை மேல மதில கொண்டு போய் நிறுத்துவாரா? ரெண்டாவது படிக்கிற பையன் கேட்டீங்கன்னா சொல்லுவான் மதில் மேல் பூனைன்னு. இவர் பூனை மேல மதில்னார். சார், ஒரு பதட்டத்துல அவர் படிச்சிருப்பார் சார். இல்ல, அப்படி என்ன பதட்டத்துல அவர் படிச்சாரு சார்? அரசியலுக்கு வரணும்னா அரசியல் நாகரிகம் வேணும், அரசியல் அறிவை வளர்த்துக்கணும், கடந்த கால வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும், நாடு, நாட்டு மக்கள், நாட்டில் நடக்கக்கூடிய தொழில், இந்த தொழிலை சார்ந்த அம்சங்கள், நாடுனுடைய நிதி நிலைமை, இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுடைய தலைமை பொறுப்புக்கு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி எதுவுமே ஸ்டாலினுக்கு தெரியாது. பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா விட்ட அறிக்கையே என்னன்னு தெரியாது. ஒரு எதிர்கட்சியா பாமக சிறப்பா செயல்படுதுன்றது பல்வேறு மக்கள் பாட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சமீபத்துல பத்திரிகையாளர் மணி அவர்கள் ரொம்ப அழகா அவருடைய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு எதிர்கட்சியா ரொம்ப சூப்பரா பாமக செயல்படுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் சமீபத்துல சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய நிறுவனர் மற்றும் தலைவர்கள், வேற எந்த கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி கூட அவ்வளவுதான் காட்ட மாட்டாங்க. அந்த செய்தியை வந்து இவர்ல டாக்டர் ஐயா சொல்லி முடிச்சு 2 நாள் கழிச்சு தான் இவர் எடப்பாடியா அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவார். அந்த அளவுக்கு வேகமா மக்களுக்காக பாடக்கூடிய ஒரு தலைவரை, ஒரு மூத்த அரசியல்வாதி, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவுடைய மூத்த அரசியல் தலைவர், அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு எதேச்சதிகாரமான ஒரு பதில சொல்றதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலினுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்ல, ஒண்ணு. அரசியல் நாகரிகம் தெரியல. பத்திரிகையாளர் மணி கூட தன்னுடைய பேட்டியில் என்ன சொன்னாரு? இன்னைக்கு அதானியுடைய அந்த சூரிய ஒளி மின்சார பேர ஊழல் மிகப்பெரிய அளவில் நிக்குது.
அதானி மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 மாநிலங்களில் அந்த ஊழல் நடைபெற்றிருப்பதா செய்தி வருது. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி பேசல, பெரும்பாலான கட்சிகளை அதை பத்தி பேசல, பல ஊடகங்கள் கூட அதை பத்தி விவாதம் பண்ணல. ஆனா பாமகவுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் தான் அந்த பிரச்சனையை சரியா பேசியிருக்காரு. அவருடைய அரசியல் முதிர்ச்சி, அவருடைய அரசியல் அனுபவம், அது எல்லாமே இப்ப அந்த இடத்துல கரெக்டா அவர் காட்டியிருக்காரு. இதுக்கு முன்ன அவரை பத்தி நானே கூட விமர்சனம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த சூரிய ஒளி மின்சார பேர ஊழல்ல சரியான நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் எடுத்த ஒரே அரசியல் தலைவர் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான் மணி சொல்லியிருக்கார். அதே மாதிரி பலமுறை பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை சவுக்கு சங்கர் எவ்வளவு பேசியிருக்காரு. சவுக்கு சங்கரை நாமும் தாறுமாறாம அவாரி இருக்கோம். சவுக்கு சங்கர் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கோம். இதே சவுக்கு சங்கர் எனக்கு எதிராக ட்விட்டர்ல ட்வீட் போட்டதெல்லாம் இருக்கு. சவுக்கு சங்கரை பத்தி பேசி சவுக்கு சங்கரை காணவில்லைன்னு நான் தலைப்பு போட்டு எனக்கு எதிராக சவுக்கு சங்கர் ட்விட்டர்ல போட்ட ட்வீட் எல்லாமே இருக்கு. அந்த சவுக்கு சங்கரை இப்ப என்னங்கிறாரு, திருமாவளவன் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பார்த்து அரசியலை கத்துக்கணும். நீங்க டிமாண்ட் பண்ற இடத்துக்கே வரல திருமாவளவன். 2006ஆம் ஆண்டு பாமகவுடைய தேவையில ஆட்சி நடக்கும் போது பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா உட்காந்து டெய்லி மார்க் போட்டுட்டு இருப்பாரு, 41 மார்க். அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி வாய்ந்த தலைவர் டாக்டர் ஐயான்னு சவுக்கு சங்கர் கூட இப்ப பேசியிருக்காரு. இப்படி சார் நீங்க அரசியல் முதிர்ச்சி இல்ல, அரசியல் முதிர்ச்சி அரசியல் நாகரிகெல்லாம் கூட விட்டுருங்க சார். இன்னைக்கு அவங்க அப்பாவை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் பார்க்க அந்த ஒரு அரங்கத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய ஆத்மா அங்க அடங்கத்துக்கு காரணமே பாடாளுமன்ற கட்சி தான். அதை கூட உங்களுக்கு நினைவில்லையான்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட பாடாளுமன்ற கட்சியுடைய தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த இது கூடமா சார் ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா இருந்து கூடமா சார் இவங்களால அந்த நாகரத்தை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு தலைவர் கேட்கிறாரு. ஏறி வந்த ஏணி எட்டி உதைக்கிறது தானே திராவிட இயக்க வரலாறு, அதான திமுக. சார் பேரறிஞர் அண்ணா எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைந்தார். மருத்துவருடைய மருத்துவ சிகிச்சை எல்லாம் பலனளிக்காமல் இறந்து விட்டார். அண்ணா இறந்த உடனே நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர் ஆவார்னு நினைச்சாங்க. கடைசியா கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். எப்படி? சட்டமன்றத்துல 2 சபாநாயகர், ஒரு சபாநாயகர் கே.ஏ. மதியழகன், இன்னொரு சபாநாயகர் பே. சீனிவாசன். கே.ஏ. மதியழகன் நாவலர் நெடுஞ்செழியனுக்கு ஆதரவான சபாநாயகர். பே. சீனிவாசன் கலைஞரால் உருவாக்கப்பட்ட சபாநாயகர். பே. சீனிவாசன் தான் விருதுப்பட்டி, விருதுநகர் தொகுதியில காமராஜரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர் தலைவர். 2 சபாநாயகரை வச்சு சட்டமன்றத்தை நடத்தினதே கலைஞர் கருணாநிதி. அன்னைக்கு கலைஞருக்கு பக்கபலமா இருந்தது யாரு? புரட்சி நடிகர்னு சொல்லப்பட்ட எம்ஜிஆர். எம்ஜிஆரை தனக்கு பக்கபலமா வச்சு திமுகவுடைய முதலமைச்சராகி திமுகவுடைய தலைவராகி தன்னுடைய இடத்தை சிறப்படுத்த உடனே எம்ஜிஆரை திமுக விட்டு தூக்கி எரிஞ்சது தானே கலைஞர் கருணாநிதியுடைய சாதனை. துரோகம் தானே அவங்க திராவிட இயக்க வரலாறு. கலைஞர் எல்லாத்தையும் இழந்துட்டு 96ஆம் ஆண்டு தேர்தலில் யாருமே கூட்டணி வரமாட்டான்னு நினைச்ச நேரத்துல நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க, அந்த கூட்டணியை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிந்து வர, அந்த மூப்பனாரை கூட வச்சுக்கிட்டு நாம் 20-40 இருப்போம், 20 நாடாளுமன்ற தொகுதி, 40 சட்டமன்ற தொகுதி மூப்பனார் கொடுத்து அண்ணாமலை படத்துல சைக்கிளை பிரபலப்படுத்தி அந்த சைக்கிள் சின்னத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்து, அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்னா அதாவது தமாகான்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தனையாட்ட ஒருத்தர் கேட்டா நான் சொன்னேன் அது தற்காலிக மாநில காங்கிரஸ் அப்படின்னு. அது தற்காலிக மாநில காங்கிரஸாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கிறாரு. யாருக்கு? கலைஞர் கருணாநிதிக்கு வாய்ஸ் கொடுத்து கருணாநிதி 96ல முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆகி பிரதமர் பதவிக்கு தேவகவுடா பிரதமர் பதவி, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், தேவகவுடா பிரதமர் பதவியிலிருந்து போன பின்னால மூப்பனார் தான் பிரதமர்னு நினைச்சாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு மூப்பனாரை கூட்டு போய் மூப்பனாரை ஒரே கவுத்தாரு நம்ம கலைஞர் கருணாநிதி. நேரா போய் அன்னைக்கு பெரும்பான்மையான எம்பிக்களை வச்சிருந்தது அந்த கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நேரா போய் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் கிட்ட கலைஞர் உட்காந்து சொன்னாரு, மூப்பனாரை பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு சோனியா காந்திக்கு தொடர்பு இருக்கு, நாளைக்கு சோனியா காந்தி பேச்ச கேட்டு அவர் பின்னால போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னாரு.
சுர்ஜித் எந்திரிச்சு உக்காந்துட்டார். மூப்பனார் பிரதமராக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், கலைஞர் வேலை முடிஞ்சு போச்சு வந்துட்டார். இந்த துரோகம் தானே இவங்க வரலாறு. இவங்க யாரை மதிச்சிருக்காங்க? எதுவுமே இல்லை. இல்லைன்னா கேட்டா அரசியல் நாகரிகம், நாங்க தான் பெரிய ஜனநாயகவாதிம்பாங்க. இவங்க எல்லாமே படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் தான். இல்ல சார், இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய குரல் வலையை நெரிக்கும் வகையாக ஒரு பிரதான எதிர்கட்சியில முக்கியமான தலைவரை வந்து முதல்வர் இப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆனா அதற்கு எதிர்ப்பு குரலோ கண்டனமோ முக்கிய தலைவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வரலன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மற்றும் தெலுங்கானா கவர்னர் தவிர வேற யாரும் பெரிய அளவுல இதுக்கு எதிர்வினை ஆற்றலையே சார். இல்ல, எடப்பாடி பழனிசாமி அதை வரவேற்கிறாரோ என்னவோ, மனசுக்குள்ள வந்து மகிழ்ச்சி அடைகிறாரோ என்னவோ. ஏன்னா அவருக்கு எதிராக வந்து நாம பாமக நிறுவனருக்கு ஆதரவா அறிக்கை விட்டுட்டோம் அல்லது டாக்டர் ஐயாவுக்கு ஆதரவா பேசிட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அரசு இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டுருமோ அப்படின்ற பயங்கோட காரணமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு திருக்குறளை தான் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை இல்லாமல் தவித்த பொழுது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலோடு நடைபெற்ற 9 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற வேண்டிய தொகுதியை எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட்டு கொடுத்து அந்த தொகுதியில் அதிமுக ஜெயிச்சதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சர். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல. அப்பயே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மந்திரி, நீ எந்திரின்னு இருப்பாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா ஸ்டாலினால எடப்பாடி பழனிசாமி கவுத்த முடியல. அடுத்து 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக கூட்டணி வைக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கிடையாது. அவர் எல்லாமே இழந்து கடைசி அம்போடு தான் உட்கார்ந்து இருக்கணும். இவ்வளவு ஆதாயத்தை பாமகவிடம் பெற்ற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி ஸ்டாலின் அவதூறா பேசுறாரு. ஒரு அறிக்கை விடுவதற்கு துப்பில்லை, எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. அந்த அரசியல் நாகரிகம் கூட ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இல்லை. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கும் எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கும் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது. அத இந்த பிரச்சனையை சரியா கையாள தெரியாம இருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. இல்ல, எடப்பாடி பழனிசாமி கையாள தெரியலன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிரச்சனையில் தலையிட்டு கருத்து சொல்ல விருப்பம் இல்லை. பாமகவுக்கு ஆதரவாக பேசக்கூடாது என்பதிலே அவர் உறுதியா இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காம எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல தன்னுடைய இடத்தை தக்க வைத்திருப்பார். நம்ம வந்து அரசியல் இன்னைக்கு வந்து திரிசங்கு சொர்க்க நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு அரசியல்ல நாம ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறோம், சிரமமா உட்கார முடியல, அதுக்கு பாமக நமக்கு உறுதுணையா இருக்கல அப்படிங்கிற ஆத்திரத்துல அறிக்கை விடாம இருக்காரு, அவ்வளவுதான். ஆக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கா பாமக கட்சி நடத்துறது? எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி நடத்துறோம். சார், இந்த பேட்டியில நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பல்வேறு இடத்துல குறிப்பிட்டீங்க. அதே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு, ஆதாரம் இல்லாத செய்திகளுக்கு எல்லாம் வந்து முதல்வர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது சித்தனன் சாலையில இந்த சதிப்பு நடந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு கூட இன்னொரு சில கேள்விகள்லாம் அவர் அடுக்கிறார். எல்ஐசி போன்ற மத்திய அரசுடைய நிறுவனத்தினுடைய பங்குகள் பொது சொத்துக்கள் வந்து பங்கு சந்தையில விற்பனை ஆகும் போது ஏன் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கடுக்கான ஒரு 4 கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி எல்லாம் வந்து ஏன் மருத்துவர் கேட்கல அப்படின்னு அவர் கேட்கிறார். மருத்துவர் ஏன் இதை கேட்கலன்றாரு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இப்ப இவரே சொல்றாரு இதெல்லாம் அவர் ஏன் கேட்கல, இதை மட்டும் ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர் இவர் மட்டும் தானா, ஏன் இவர் கேட்கலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இவரே வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு அவர் தான் தலைவர். அந்த தலைவர் ஏன் இதை கேட்கலன்னு ஏன் அவங்களுக்கு தோணல? ஏன் இவரு டாக்டர் மட்டும் தான் கேட்கணுமா? டாக்டர் இந்த ஒரு கேள்விக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லையே சார். அது எல்ஐசியினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்யும்போது என்ன புடுங்கினாங்க?
எல்லாம் நாங்களே கேட்டோம்னா உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்க மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட வேண்டியதுதானே? அப்ப ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல அதானிக்கு எதிராக பேசுறாரு. இங்க அதானியோட வந்து திமுக அரசு கூட்டணி வச்சிருக்குதா, அதானியை சந்திச்சாரா முதலமைச்சர்னு கேள்வி கேட்டா, இங்க அதானிக்கு ஆதரவா செல்வ பெருந்தகை பேசுறாரு. அப்ப காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தியுடைய நிலை ஒண்ணு, செல்வ பெருந்தகையுடைய நிலை ஒண்ணு. என்ன இவங்க வந்து மக்களை குழப்புறாங்க? ஆக இவங்களுடைய சித்தாந்தம் என்ன? சரி, எல்ஐசி நிறுவன பங்குகளை விற்கிறத நாங்களே கேள்வி கேட்கணும்னா நீங்க எதுக்கு கட்சி நடத்துறீங்க? சரி, நாங்க எத்தனையோ செய்தி விஷயங்கள்ல பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா கேள்வி கேட்டிருக்காரு. செய்யாறு மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் களத்துல போய் நின்று போராடுறார், பாமக போராடுது. இந்த காங்கிரஸ் கட்சியோட செல்வ பெருந்தகை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் அன்னைக்கு கேட்கல? சரி, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லையா, அப்புறம் எவ்வளவு கோபம் வருது ஸ்டாலினுக்கு? அவருக்கு வேலை இல்ல, நான் பதில் சொல்ல மாட்டேன் எதுக்கு சொல்றேன்? இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, நீ பகிரங்கமா சொல்லி இருக்கலாம்ல, ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தானே? இதை ஸ்டாலினே சொல்லியிருக்கலாம், செல்வ பிறந்தகை பேசியிருக்கலாம்ல. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுனா அடுத்து ஆதாரம் வெளியே வரும். இன்னைக்கு வரைக்கும் முரசொலிக்கு மூலப்பத்திரம் கொடுக்கல. இல்ல தோழமை சுட்டுதல்ன்றக்காக சும்மா இருந்திருப்பாரு சார். ஆமா, தோழமை சுட்டுதல் இவங்களுக்கு எங்க போய் தோழமை நொட்டுது? என்ன தோழமை சுட்டுதல் இவங்களுக்கு இருக்கு? எந்த தோழமை சுட்டுதலும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை திமுக சுமக்குதா இல்ல திமுக காங்கிரஸ் சுமக்குதான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தணும். தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு படுகொலையில போயிட்டு இருக்குதுன்னு இது ஒரு உதாரணமா பார்க்க முடியுது சார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதான கட்சியினுடைய நிறுவனரை பத்தி முதல்வர் இப்படி பேசுறதும் அதற்கு எந்த கட்சியுமே எதிர்வினையாற்றுறதுன்றது வேதனைக்குரியதா நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய பொன்னா நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கமைக்காக மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.